தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும், அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். நாடாளுமன்றத்திலும் இது குறித்து ஏற்கனவே வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். உள்துறை அமைச்சருக்கும் அடுத்தடுத்து கடிதங்களும் எழுதியிருக்கிறோம். தேசிய அளவில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நடக்கும் இந்த கொடூரமான படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் பரவலாக குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனாலும் இந்திய ஒன்றிய அரசு அதை பொருட்படுத்தவில்லை. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கிலே சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கிலே ஆணவ கொலைகளை தடுப்பதற்குரிய தேவையை வலியுறுத்தி தீர்ப்பளித்துள்ளனர். சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் அதற்கு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை காவல்துறையினருக்கு வழிகாட்டுதல்களாக சில நெறிமுறைகளை வரையறுத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது 2018. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது வேதனை அளிக்கிறது. இந்த சூழலில் இந்த சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஆகஸ்ட் 9 மற்றும் ஆகஸ்ட் 11 ஆகிய இரு நாட்களில் தமிழ்நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் இது குறித்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சட்டம் இயற்றுவதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு அரசு பிற மாநில அரசுகளுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டக்கூடிய வகையில் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். சென்னையில் 9 நடைபெற இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். கிங்டம் திரைப்படம் ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்துதல் தடை செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டிலேயே வந்திருக்காது. எது கிங்டம்னு ஒரு திரைப்படம் ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்தி எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தடை செய்யணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்தை பார்க்கல. என்ன படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன சப்ஜெக்ட்னு தெரியல. படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு இருந்தா விவாதமே இல்லாமல் எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றணும் கிரண் ரிஜிஜு பேசியிருக்காரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது பீகாரிலே. அதில் ஏராளமான தில்லுமுள்ளு நடைபெறுவதாக தெரிகிறது. குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது, வெளிமாநிலங்களிலிருந்தும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர்களாக பலரை சேர்த்து அவர்களை வாக்களிக்க செய்வது, ஏற்கனவே இப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்கிற
குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும், குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் யாவும் வலியுறுத்தி வருகிறோம். இதனை நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஜூலை 21ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடரில் தொடக்கத்திலிருந்தே இதை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் ஆளும் கட்சி அதை ஏற்க மறுக்கிறது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். அவர்கள் அதை ஏன் விவாதிக்க தயங்குகிறார்கள்? தமிழ்நாட்டிலும் அப்படி செய்வதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன. இந்தியா முழுவதும் இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சார்பாக செயல்படுவது ஜனநாயக விரோதம். தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இதனால் சிதறுகிறது. எனவே ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஆளும் கட்சியினர் தில்லுமுள்ளு ஏதும் இதில் நடக்கவில்லை என்று உறுதியாக அவர்கள் நம்பினால் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை.